மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் எக்கானமில நம்ம ஆல்ரெடி பார்ட் பி அண்ட் பார்ட் சி வந்து தெளிவாகவே படிச்சிட்டோம். இன்னைக்கு பார்ட் டியை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம்ப்பா. இந்த ஒரே ஒரு சாப்டர் மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அது எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற சாப்டர் வந்து நம்ம இன்னும் ஈஸியாவே ஒரே செஷன்லேயே முடிச்சு விட்டுறலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெலிகிராம்லயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம அந்த ப்ரொவைடட் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டெலிகிராம்ல தான் கிடைக்கும். சரியா? ஓகே, we are moving forward. நம்ம பார்ட் டி ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்ட் டில இருக்கிறதே வந்து சொல்லி வச்ச மாதிரி 4 கொஸ்டின் தான், ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நீங்க தேடி படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டை நீங்க வெளியில வரும்போது எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இதை தாண்டி இந்த 11th 12th அப்படிங்கிற இந்த கோர்சஸை தாண்டி வெளி வேர்ல்டுக்கு நீங்க வந்து இறங்கும் போது நாலேஜ் ஸ்கில் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேல்யூவே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இதை படிச்சுட்டு வராங்க, நீங்க மட்டும் இதை படிச்சுட்டு வரல. ஸோ உங்களுக்குன்னு எப்பயுமே ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் லேர்னிங், ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தனி நாலேஜ் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. சரிப்பா. ஸோ இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வேர்ல்டு லெவலில் நம்ம ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான். நம்ம இன்னும் வந்து டெவலப்டு கண்ட்ரியா மாறவே இல்லை. பட் எட் டெவலப்டு கண்ட்ரியா ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் சிலது இருக்கு. அதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து மிக்சட் எக்கானமி. நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, சோசியலிஸ்ட் எக்கானமி அண்ட் மிக்சட் எக்கானமி அப்படின்னு மொத்தம் 3 டைப் இருக்கு. இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரைவேட்டா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய ஒரு பிசினஸ் வச்சிருக்கிற பீப்புள் வந்து எக்கானமியை டாமினேட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அவ்வளவா இருக்காது. அண்ட் இவங்க சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஆல்சோ மார்க்கெட்ல ஒரு பொருள் எந்த விலைக்கு விற்கணுங்கிறது வரைக்கும் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிசினஸ் பீப்புள், அது ஈவன் அது சிங்கிள் பர்சனா இருந்தாலுமே அவங்க தான் அங்க டாப் மோஸ்ட் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. சோசியலிஸ்ட் எக்கானமி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருப்பாங்க. சோசியலிஸ்ட் எக்கானமில வந்து கம்ப்ளீட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஒரு பொருளை விற்கிறது, வாங்குறது, யார் பிசினஸ் பண்ணணும், என்ன ப்ரொடக்ஷன் பண்ணணும், பப்ளிக்கு நம்ம என்ன பாலிசிஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா டெசிஷன்ஸுமே சோலி டேக்கன் பை த கவர்மெண்ட். இப்போ மிக்சட் எக்கானமினா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் மிக்சட் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெட்ஸ் சே இந்தியாவில வந்து பெரிய பெரிய பிசினஸும் நடக்குது, இண்டஸ்ட்ரீஸும் வச்சிருக்காங்க, பிரைவேட் பிசினஸாவும் நிறைய இருக்கு, கவர்மெண்ட் பிசினஸாவும் நிறைய இருக்கு. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ், இப்போ ரயில்வே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், அதை நம்ம பிரைவேட் யார் கையிலுமே கொடுக்கல. பட் இந்த பஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து பிரைவேட் கிட்டயும் இருக்கு, பப்ளிக் அந்த கவர்மெண்ட் கிட்டயும் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மிக்சட் எக்கானமில அப்படி என்னதான் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ பிரைவேட்லி ஓன்டு பீப்புள் வந்து இந்தியாவை ரூல் பண்றாங்க அப்படின்றப்போ அவங்களோட மேஜர் மோட்டோ என்னவா இருக்கும்னா ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் மட்டும்தான். அப்போ ஒரு பொருளை வந்து நாமினலா விலைக்கு விற்காம அதை அவங்க ஹையர் ரேட்டுக்கு எடுத்துட்டு வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியா ஃபுல்லாவே இந்தியா ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குல்ல, பென்ட்ரைவ், இந்த பென்ட்ரைவை வந்து விற்கிறதுக்கு ஒரே ஒரு மோனோபொலி தான் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஃபுல்லாவே ஒரே ஒரு மோனோபொலி இருக்கான், அவன் மட்டும்தான் அதை விற்கிறான், வேற யாருமே அதை விற்க மாட்டாங்க அப்படின்னாலுமே அவன் சொல்றதுதான் விலை. இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏர்டெல் வந்து ஒரு 150 200 பீரியட்ல இருந்தே நான் வந்து ஏர்டெல் பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்ன அப்டேட் அப்படின்னா, அந்த மோஸ்ட் பர்ச்சேஸ்டு பிளான் இருக்கும் இல்லையா, 199, அப்புறம் 350, அப்புறம் 3 மாசத்துக்கு சேர்த்து அப்படின்னு வரும்போது இந்த 800 அப்படின்ற மாதிரிலாம் பிளான்ஸ் இருக்கும். மொபைல் ரீசார்ஜ் பிளான்ஸ் பேசுறேன் நான். அதை எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. எல்லா பிளான்ஸுமே 15% வரைக்கும் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது நீங்க 199க்கு வாங்கிட்டு இருந்திருக்கீங்க இத்தனை நாள் அப்படின்னா இனிமே அந்த மினிமம் பிளான் கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு பை ஃபார் 350. அதே மாதிரி இப்ப 350 வாங்கிட்டு இருந்திருக்கீங்க, இல்ல 800 பிளான் வாங்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே 15% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏர்டெல் சிம் மட்டும் யூஸ் பண்ற நாம, இல்ல வந்து இதோட காம்படிட்டர் கிட்ட போலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க, ஜியோ கிட்ட போலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்ப ஜியோ வந்து அவனும் ஆல்ரெடி 350க்கு தான் பிளானே வச்சிருக்கான். 249 பிளான் இருந்தது, 199 பிளான் இருந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஃப்ரீயா இருந்தது, இது எல்லாமே இருந்தது ஜியோல. பட் இன்னைக்கு அவன் 350 சொல்றான் அப்படிங்கிறப்போ நம்மளால அதை மறுக்க முடியல. ஏர்டெல்லை விட்டு நீங்க ஜியோக்கு போனாலும், ஜியோவை விட்டு ஏர்டெலுக்கு வந்தாலுமே
உங்களுக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி தான் விலை வச்சிருக்காங்க. இதுதான் அந்த மோனோபொலி அப்படின்ற கான்செப்ட். இப்ப இந்தியா ஃபுல்லா பென்டிரைவ் ஒருத்தர் தான் விக்கிறாங்க அப்படின்றப்போ, அவங்க ஒரு பென்டிரைவ் வெறும் 32 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கிறது ரூ. 1000 அப்படின்னு சொன்னாலும் யூ ஹேவ் டு பை தட். நம்ம யோசிக்கலாம் ஆல்டர்னேட்டா எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் எல்லாமே ஒரு கட்டம் தான். ஏன்னா இம்போர்ட் டியூட்டியை தாண்டி வர பொருளும் உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் அதே விலையில தான் வரும். நமக்கு இப்ப அமேசான் டெலிவரி அப்படின்னாலுமே கூட அந்த ஒரே ஒரு டீலர் இவன் தான் அப்படிங்கிறப்ப நம்ம இவகிட்ட தான் வாங்கி ஆகணும். இப்ப எப்படி நம்ம வந்து மொபைல் பிளான்ஸ்க்கு எல்லாம் செட் ஆயிட்டோம், சரி ஓகே மொபைல்னாலே 350 per month அப்படிங்கறத நம்ம செட் ஆயிட்டோம்ல, அதே மாதிரி தான் அதுவும் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பிரைவேடைசேஷன் டாமினன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா மிக்சட் எக்கானமியா இருக்கிறது தான் நல்லது. நம்ம இந்தியா மாதிரி மிக்சட் எக்கானமியா இருக்கிறது தான் நல்லது. ஸோ பப்ளிக் செக்டாரும் இருப்பாங்க, பிரைவேட் செக்டார்ஸும் இருப்பாங்க. பப்ளிக் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் அ கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பேர் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸ்டேட் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் தான், பப்ளிக் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் அப்படிங்கிறதும் ஓகே அதே தான். சரியா? அண்ட் இந்தியாவோட அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்ப்பா. இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க நிறைய நாடுகள் அவங்களோட இண்டஸ்ட்ரியில வந்து டாமினண்டா இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் விஷயங்கள், பிசினஸ் இதெல்லாம் இல்ல வந்து சர்வீஸ் எக்கானமி அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. பட் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே அக்ரிகல்ச்சரல் தான் நிறைய ரோல் பிளே பண்ணுது. பட் நீங்க நினைக்கலாம் நம்ம வீட்டுல இருந்து பார்க்க போற எல்லா அக்ரிகல்ச்சர் லேண்டும் வந்துட்டு பிளாட் போட்டாங்க, வித்துட்டாங்க, நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் உண்மையிலேயே இந்தியாவோட எக்கானமி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது படிப்பீங்க. நம்மளோட நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்காக ஒரு சாப்டர் படிப்பீங்க. அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கிற அந்த நேஷனுக்கே ஒரு இன்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்ப நம்ம எப்படி இன்கம் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல வந்து அப்பா அம்மா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அப்பாவோட இன்கம் இவ்வளோ, அம்மாவோட இன்கம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் ஒரு நாடு அப்படின்னு வரும்போது ஒரு நாடு ஃபுல்லா இருக்கிற இன்கம் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கோம். இந்தியால டாப் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி சில பிசினஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதை நம்ம 3ஆ செக்ரிகேட் பண்றோம். பிரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி 3ஆ செக்ரிகேட் பண்றோம். இதுல பிரைமரி பிசினஸ் அப்படிங்கிறது தான் இந்தியாவை ஆல்மோஸ்ட் ஆக்கிபை பண்ணியிருக்கிற பிசினஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அந்த பிரைமரி பிசினஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் தான். நம்ம கண்ணுக்கு வேணா நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தெரியாம போகலாம். பட் ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட இன்கமுக்கு கிட்டத்தட்ட 65 to 70% கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்தியா அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான் வருது. உலகத்திலேயே வேற எந்த நாட்டிலயுமே இவ்ளோ அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணதே கிடையாது. நீங்க எவ்ளோ இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலுமே அவங்க கடைசியா அந்த சாப்பாடு அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட தான் வந்தாகணும். சோ நம்மளோட அந்த மேஜர் எக்ஸ்போர்ட்டராவும் நம்ம இருக்கோம். இங்க அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிறது நம்மளுக்காக மட்டும் இல்லாம நம்ம பண்ற அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். சோ இது நம்மளோட எக்கானமில ஒரு செம்ம பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கிரீன் ரெவல்யூஷன், எவர் கிரீன் ரெவல்யூஷன், பயோடெக்னாலஜில இன்வென்ஷன்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு நம்மளோட அக்ரிகல்ச்சரல் பிசினஸ் வந்து இன்னும் ரொம்ப சூப்பர் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ வந்து அக்ரிகல்ச்சரல்ல நீங்க டெக்னிக்கலா ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஹியூமன்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த வேலைக்கு அமுச்சு விட்டுறலாம். ஏன்னா மனுஷங்க தான் உட்காந்து பார்க்கணும்னு கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, இந்த மெஷின்லாம் ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி பார்த்திருக்கீங்களா? அப்புறம் வந்து தண்ணி ஊத்துறது, இது எல்லாமே பார்த்திருக்கீங்க இல்லையா? ஒரு மனுஷன் தான் போய் அந்த வேலையை செய்யணும்னு கிடையாது. அது எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ண முடியும். சோ இது நம்மளோட எக்கானமிய இன்னும் செல்ஃப் சஃபிஷியன்ட்டா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இதை தாண்டி நம்மளால சர்ப்ளஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. 10 பேர் இருந்து செய்ய வேண்டிய வேலையை இப்போ ஒரு மெஷின் செஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ மெஷின்ஸ் வந்து டயர்ட் ஆகாது. அண்ட் ஒரு ரிப்பீட்டர் ஒர்க் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெஷினை அப்பாயிண்ட் பண்றதுல தப்பே கிடையாது. எந்த ஒரு வேலையில கிரியேட்டிவிட்டி இருக்கோ அந்த வேலையை தான் நம்மளால மெஷினை வச்சு செய்ய முடியாது. சோ இதை வச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ரிப்பீட்டட் ஒர்க்கா உங்களோட ஃபியூச்சர் கோல் வந்து என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஒரு கிரியேட்டிவான ஒர்க்கா இருக்கணும். லெட்ஸ் சே நம்ம குக்கிங், என்னடா குக்கிங் பத்தி பேசுறோமே அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க ஏஐ வந்து குக் பண்ணுது, அந்த மாதிரிலாம் நிறைய மெஷின்ஸ் நானுமே பார்த்திருக்கேன். ஏஐ மெஷின்ஸ் வந்து குக் பண்ணும். ஒரு இன்கிரிடியன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல அது சில இன்கிரிடியன்ஸ் வந்து கேட்கும். அந்த ரெசிபிக்கு இந்த இன்கிரிடியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டான மெஷர்மெண்ட்ல அதுவே எடுத்து போட்டுக்கும். அதுவே போட்டுட்டு அதுவே சமைச்சு அதை வந்து வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அதுவே கிளீனும் பண்ணிக்கும். இந்த மாதிரியான ஏஐ எனேபிள்டு குக்கிங் டிவைசஸ் இன்னைக்கும் இருக்கு. இதை நீங்க கிச்சன்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, மிக்சில எப்படி நம்ம ஒரு பிளக் போட்டு போடுறோமோ அந்த மாதிரி இதையும் ஒரு பிளக் போட்டு ஓரமா வச்சுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு எல்லாமே சமைச்சு கொடுத்துரும். பட் இதுல டைமிங் டிஃபரன்சஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ப்ரீ ப்ரோக்ராம்டு டிஷ்ஷஸ் மட்டும்தான் அது சமைக்கும். நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே அது சமைக்காது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு
பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு அதை தான் பண்ணேன். ஸோ அதனால சட்டுன்னு வந்துருச்சு. இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரைஸ் பண்ணும்போது நாம வந்து யோசிக்கிறோம். நான் வந்து எனக்கு கார்லிக் ஃபிளேவர் எக்ஸஸா இருந்தா பிடிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, சாப்டு கார்லிக் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு விட்டுருவேன். அண்ட் மஷ்ரூம்ஸ் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் போட வேண்டிய இடத்துல ஒரு 1.5 பேக்கெட் போட்டுருவேன். கொத்தமல்லி இலை நிறைய இருந்தா பிடிக்கும். பெப்பர் ரொம்ப கம்மியா இருந்தா தான் பிடிக்கும். ஏன்னா நான் பெருசா காரம் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குன்னு இண்டிவிஜுவலா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி குக்கிங் அப்படிங்கிறது வந்து ஹைலி கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறது இன்வால்வ் ஆனதுதான். சோ ஒரு கிரியேட்டிவான ஜாபை வந்து ஒரு ஹியூமன் செய்யறான் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டட் விஷயத்த வந்து மெஷின் வச்சு செய்யறதுல தப்பு இல்லை இல்லையா? அதனால இந்த மாதிரி ஆட்டோமேட்டடா டெக்னிக்கலா நம்ம யூஸ் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர்ல நம்மளுக்கு கிடைக்கிற சர்ப்ளஸும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட். நாம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கன்சியூமும் பண்ணுவோம். இந்த வேர்ல்டுலயே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கன்சியூமிங் கண்ட்ரியும் நம்ம தான். ஏன்பா எல்லா பிசினஸும் இந்தியாலேயே வந்து நிக்கிறாங்க, நான் இங்கதான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு எல்லா ஃபாரினர்ஸும் இங்கேயே வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா லார்ஜஸ்ட் கன்சியூமர்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. பாப்புலேஷன் வேற, கன்சியூமர்ஸ் வேற. அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பாப்புலேஷன்னா பீப்புள் இருக்கிறது, கன்சம்ஷன் அப்படின்னா அவங்க கன்சியூம் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ இந்தியா வந்து ஒரு வைப்ரண்ட் எக்கானமி, சஸ்டைனிங் ஸ்டேபிள் ஜிடிபி நம்ம கண்ட்ரில இருக்க. ஈவன் ஒரு குளோபல் லெவல்ல ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் இருந்த அந்த கோவிட் பீரியட்ல கூட நம்மளால ஒரு ஜிடிபியை வந்து டீசெண்டா கொடுக்க முடிஞ்சது. ஓகேயா? நம்மளோட ஜிடிபி வந்து வருஷம் ஒரு 0.5%, 1% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இயர்ஸா அந்த ஜிடிபியோட growth அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ குளோபல் லெவல்ல நம்மளுக்கு இந்த கோவிட் கிரைசிஸ் வந்தப்போ அந்த 1 இயர் வந்து உலகத்துல நிறைய நாடுகள் கஷ்டப்பட்டாங்க. நிறைய நாடுகள் வந்து ரொம்ப ஃபெமைனுக்கு போயிட்டாங்க. சாப்பிட கூட வழி இல்லாம இருந்தது. ஆனா நீங்க பார்க்கும்போது கோவிட் பீரியட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா தோணிருக்கலாம். பட் வெளிநாடுகளோட நீங்க கம்பேர் பண்ணி இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்ப்ளஸா நிறைய விஷயம் இருந்தது. நிறைய விஷயத்த நம்மளால வந்து மேனேஜபிளா எடுத்துட்டு போக முடிஞ்சதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஸ்டேபிள் ஜிடிபி growth தான். அண்ட் அந்த வருஷமும் அது ஒரு ரிமார்க்கபிளான அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா அந்த ஜிடிபி வந்து அந்த வருஷத்துல உங்களுக்கு அவ்வளோ டவுன் ஆகல. Okay, and India has a high potential for prospective growth. This also makes it an emerging market for the world. நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் எமர்ஜிங் மார்க்கெட்டா இல்ல, வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்குமே எமர்ஜிங் மார்க்கெட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ வந்து growthக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. நம்ம எக்கானமி வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து 16-17. பட் நம்ம வந்து 10 வருஷம் தாண்டி வந்துட்டோம். நீங்க யாராவது ஜிடிபி இப்போ என்ன இருக்கு, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஜிடிபி கம்பாரிசன்லாம் எடுத்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, இந்தியாவோட எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது ஹை அண்ட் சஸ்டைன்டு growth இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாடு ஒரே வருஷத்துல திடீர்னு 10% முன்னாடி போகாது. அதுக்கு அடுத்த வருஷத்துல உடனே 6% குறைஞ்சிராது. growth அப்படிங்கிறது என்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடக்குதோ அப்பதான் அந்த growth வந்து ஸ்டேபிளா இருக்கும். நீங்க ஒரே மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாதுப்பா. நாம கொஞ்சமா growth எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீக்லி டெஸ்ட்ல, டெய்லி டெஸ்ட்ல வந்து டார்கெட் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் மிட் டேர்ம் எழுதுங்க. அதுக்கப்புறமா தான் குவார்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ தான் நம்மளால வந்து கன்சிஸ்டன்டா growth வந்து கொடுக்க முடியும் மார்க்கை பொறுத்த வரைக்கும். எப்போ ஒரே மாசத்துலயே நான் வந்து படிச்சோனே 100 மார்க் வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி இந்தியாவோட ஜிடிபி growth அப்படின்னா 16-17ல எப்படி சொல்றாங்கன்னா 7.1% இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் அ வெரி குட் கவுண்ட். அண்ட் நம்ம வந்து சைனாக்கு அடுத்த பிளேஸ்ல இருந்திருக்கோம் 16-17ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நான் வந்து 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பட் நீங்க இனி 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ரேபிட் growth ஆஃப் urban ஏரியா. நம்மளோட growth எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர்ல இருக்கோ அதே அளவுக்கு இந்த urbanization-லயும் இருக்கு. வாட் இஸ் an urbanization அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல், அர்பன் அப்படின்னு 2 சைடு இருக்கு நம்மளோட அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் லொகேஷனுக்கு. அர்பன் ரூரல் அப்படிங்கிறது வெறுமனே கிளாசிபிகேஷன் மட்டும் கிடையாது. ஒரு இடத்த நம்ம எப்ப அர்பன் அப்படின்னு சொல்லுவோம்னா அங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். பீப்புள் வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டடான லைஃப் வாழணும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாகணும். இந்த மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. ரூரல் ஏரியாஸ்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் கிடைக்காது, எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பா கிடைக்காது. அங்க வந்து சிக்னிஃபிகண்ட் லோ எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து அர்பனைசேஷனை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறோம். ஒரு எக்கானமி சூப்பரா இருக்கு அப்படின்னா அங்க அர்பனைசேஷன் கண்டிப்பா இருக்கணும். தேர் ஹாஸ் பீன் அ ரேபிட் growth ஆஃப் அர்பன் ஏரியாஸ். இந்தியால வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பயங்கரமான அர்பனைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
பட் நாம பர்சனலா என்ன பார்க்குறோம், கோவிடுக்கு அப்புறமே அர்பனைசேஷன் நெறைய இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பெங்களூர், மும்பை, கொல்கட்டா அப்படிங்கிறது தான் வந்து இந்தியால கொஞ்சம் பெரிய பிளேஸஸா இருந்தது. ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். அங்க வந்து அந்த டென்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் அப்ப இருந்தது. பட் அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கு. அண்ட் சென்னை அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கு. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ்ல நடந்த அந்த குரோத் தான். சரியா? ஸோ அது இம்ப்ரூவ்டு கனெக்டிவிட்டி இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஹேவ் பீன் ஸ்பீட் அப் இன் த பேஸ் ஆஃப் அர்பனைசேஷன். ஒரு இடம் நல்ல அர்பனைசேஷனா இருக்கு அப்படின்னா அப்ப இதெல்லாம் தான் வந்து காரணமா இருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும் அண்ட் எஜுகேஷனல் விஷயமும் நல்லா இருக்கணும். அந்த தெருவுக்கு ஒரு ஸ்கூலு அந்த மாதிரிலாம் கண்டிப்பா இருக்கணும். எஜுகேஷனுக்காக நம்ம 10-20 கிலோமீட்டர் டிராவல் பண்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. ஆப்வியஸா ரொம்ப முக்கியம் என்னதுன்னா ஹெல்த் தான். இன்னைக்குமே இந்தியால இருக்க ரூரல் பிளேசஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. அப்படியே ஹாஸ்பிட்டல் இருந்தாலுமே அதை ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தேவை. அதை தாண்டி நீங்க ரீச் பண்ண போயிட்டீங்க அப்படின்னா அங்க 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கவே இருக்காது. எல்லாமே 8 ஹவர்ஸ் டியூட்டியா இருக்கும். கண்டிப்பா ஒரு அப்பாயிண்டட் கவர்மெண்ட் டாக்டர் வருவாங்க, உட்காருவாங்க, போயிடுவாங்க. நோ மோர் எமர்ஜென்சி யூனிட்ஸ், அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ் இருக்காது. இல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா அவ்வளவு ஃபண்ட்ஸ் அங்க இருக்காது. அண்ட் இதை தாண்டி வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பீப்புள் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அன்டைம்ல போறதுக்கு அங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனே இருக்காது. எல்லார் வீட்லயுமே காரும் வண்டியும் வச்சிருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? சோ அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ரீச் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அர்பனைசேஷன் ரொம்ப முக்கியம். இந்தியால அந்த growth வந்து செம்ம சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன் இதுதான்ப்பா நான் சொல்றேன். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இத பத்தி நான் லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து சொல்லியிருப்பேன். பீப்பிள் எப்ப அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பதே அவங்கள வந்து ஹைலி கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஐடி செக்டார்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சேலரி அப்படிங்கிறது நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்ன லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, அதான் சொன்னேன்ல தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ், பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவோம். பொங்கலுக்கெல்லாம் கூட நாங்க ட்ரெஸ் வாங்குனது இல்ல. சோ வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் வாங்குற இடம். பட் இன்னைக்கு நம்ம அதை யோசிச்சாலே ட்ரெஸ் வாங்குறோம். ஏதாவது ஒரு கடை இருக்கு, இந்த கடையில புதுசா ஒரு கடை தொறந்திருக்காங்க அப்படின்னா, சரி போய் ட்ரெஸ் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பயங்கரமா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹோட்டல்ஸ். நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நெறைய ஹோட்டல்ஸ்ல சாப்பிடுவோம். ஆனா ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிட மாட்டோம். பட் இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. நம்ம வீக்கெண்ட் ஆனாலே ரெஸ்டாரண்ட். அண்ட் வீக்கெண்ட் ஆகுதோ இல்லையோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த படத்த பார்த்துறணும். நம்ம வந்து இந்த பெரிய ஹீரோ ஹை பட்ஜெட் படங்கள் அந்த மாதிரி வந்தாதான் நாங்கலாம் வந்து தியேட்டருக்கே போவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தியேட்டர் போனாலே பெரிய விஷயம். அதுலயும் 10th, 12th அப்படின்ற வருஷம்லாம் நான்லாம் தியேட்டரே போல. 10th ஸ்டாண்டர்ட்ன்னு கூட்டிட்டு போல. அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்து அது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத நான் கண்கூடா பாக்குறேன். இன்னைக்கு நம்மளே நினைச்சா வாரத்துக்கு 2 படம் போறோம். வாரத்துக்கு ஒரு தடவை மேண்டேட்டரியா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறோம். நினைக்கும் போதெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் எவ்வளவு சூப்பரா மாறி இருக்கு இல்லையா? இதெல்லாம் இன்டைரக்டா என்ன காட்டுதுன்னா நம்மளோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது. நாம ஒரு ப்ரொடியூசர் கண்ட்ரி மட்டும் இல்லாம லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் கன்சம்ஷன் கண்ட்ரியாவும் நம்ம தான் இருக்கோம். ஸோ இதுல ஒரு ஃபாஸ்டர் growth ரேட் அப்படிங்கிறது இந்தியால தான் இருக்கு. ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் growth ரேட் அப்படிங்கிறது இந்தியால தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் கன்சிடரபிளி இம்ப்ரூவ்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹாஸ் சேஞ்ச்ட். எஸ், நீங்க ரெண்டட் வீட்டுக்கு போனாலே டைல்ஸ் இருக்கிற வீட்டுக்கு தான் போகணும். கண்டிப்பா 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் இருக்கிற வீட்டுக்கு போறது தான் ஒரு பேசிக்கான நீட் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையாப்பா? எஸ், இதுதான் லார்ஜர் டொமஸ்டிக் கன்சம்ஷன். ஸோ கமிங் பேக், ஸ்ட்ராங் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு வர விஷயம் மிக்சட் எக்கானமி, அக்ரிகல்ச்சர். இது ரெண்டும் கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது அர்பனைசேஷன் நம்ம படிச்சோம். அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட், ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அண்ட் ஃபைனலி லார்ஜர் டொமஸ்டிக் கன்சம்ஷன். இந்த வீடியோ முடிச்ச உடனே என் கூடயே எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. சரியா? அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மினரல் ரிசோர்சஸ் இன் இந்தியா. இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அயன் ஓர்பா. அயன் ஓர் அப்படிங்கிறது இந்த ஹேமடைட் அயன் வந்து மெயினா இந்தியால எங்க கிடைக்குதுன்னா இந்த சத்தீஸ்கர் அப்படின்ற இடத்துல கிடைக்குது, ஜார்க்கண்ட்ல கிடைக்குது, ஒடிசால கிடைக்குது, கோவால கிடைக்குது அண்ட் கர்நாடகால கிடைக்குது. ஓகே, மொத்தம் 5 பிளேசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல 2 பிளேசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கரும் ஜார்க்கண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல ஸ்பெல்லிங் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் எழுதி கூட பாத்துக்கோங்க. ஓகே, மேக்னடைட் எங்க கிடைக்கும் அப்படின்னா கர்நாடகால கிடைக்கும்.
அயன் ஓர் வந்து சத்தீஸ்கர்லயும் ஜார்க்கண்ட்லயும் கிடைக்கும். மேக்னடைட் வந்து கர்நாடகால கிடைக்கும். சம் டெபாசிட்ஸ் ஆஃப் அயன் ஓர் வந்து ரொம்ப கம்மி எங்க கிடைக்குது அப்படின்னா நம்ம சதர்ன் பிளேசஸ்ல கிடைக்குது. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்ல கிடைக்குது. சரியா? அப்ப நீங்க இதை கூட எழுதிக்கலாம். அயன் ஓர் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது சில டெபாசிட்ஸ் வந்து கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகால கிடைக்குது. பட் மெயினா எங்க கிடைக்குதா? ஜார்க்கண்ட்ல கிடைக்குது, சத்தீஸ்கர்ல கிடைக்குது, ஒடிசால கிடைக்குது, கோவால கிடைக்குது, கர்நாடகால கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க முடியிற அளவுக்கு இதை படிச்சுக்கோங்க. சரியா? அண்ட் பாக்சைட் இந்தியாவில் இருக்கிற நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு உலோகம் வந்து பாக்சைட். பாக்சைட் வந்து அலுமினியமோட ஒரு மெயின் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் மேஜர் ரிசர்வ்ஸ் எங்க கிடைக்குதான்? ஒடிஷாலையும் ஆந்திர பிரதேஷ்லயும் கிடைக்குது. அப்போ ஒடிஷால இந்த பேஸ்லயும் உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அயன் ஓர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாக்சைட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது கோல் அண்ட் லிக்னைட். நம்மளோட கோல் ப்ரொடக்ஷன்ல இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இதோட மெயின் பிளேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ்ல தான் கிடைக்கும். ஒடிஷா பாருங்க, அப்ப எல்லா டைமும் ஒடிசால தான் இருக்கு. பல்க் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் பெங்கால், ஜார்க்கண்ட் கோல்டு ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா இட்ஸ் ஓகே. லிக்னைட் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படின்னு. எஸ், இது ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டில் அந்த நெய்வேலி அப்படின்ற பிளேஸ் வந்து லிக்னைட்டுக்காக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ கோல் அண்ட் லிக்னைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசால நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதுல லிக்னைட்டு ஒண்ணு. வி ஹாவ் வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா. சரியா? அது போக தமிழ்நாட்டுல லிக்னைட் வந்து நெய்வேலியில கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அயன் ஓர் படிச்சிருக்கோம், பாக்சைட் படிச்சிருக்கோம், கோல் அண்ட் லிக்னைட் படிச்சிருக்கோம். அடுத்தது மைக்கா. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது 5 எழுதுனா போதும். ஓகே, மைக்கா. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஷீட் மைக்கா ப்ரொடக்ஷன். சரியா? இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்போ கோல் அண்ட் லிக்னைட் ப்ரொடக்ஷன்ல வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. அண்ட் மைக்கா ப்ரொடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆந்திர பிரதேஷ், அகெயின் ஆந்திர பிரதேஷ்ல எல்லாமே இருக்கு. ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆர் மேஜர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஆந்திர பிரதேஷ், ஒடிஷாலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டான பிளேசஸா இருக்கும். ஏன்னா இவ்வளோ ரிசோர்சஸ் அங்க இருக்குல்ல, அதனால இந்த பிளேசஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட்டான பிளேசஸா இருக்கும். ஆர் மேஜர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஆயில் வந்து இந்தியால அசாம் அண்ட் குஜராத்ல நிறைய பிளேசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு வந்து லிமிட்டட் தான், நம்ம கிட்ட ரொம்ப லிமிட்டட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டைமண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4582 கேரட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். 1 minute. அயன் ஓர் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா அண்ட் கர்நாடகா. மேக்னடைட் வந்து கர்நாடகால கிடைக்குது. சில அயன் ஓர் வந்து தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்சைட் வந்து அலுமினியம்கான ஒரு மெயின் பேஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மேஜர் ரிசர்வ்ஸ் எங்க கிடைக்குதாமா? ஒடிஷாலையும் ஆந்திர பிரதேஷ்லயும் கிடைக்குது. அடுத்தது கோல் அண்ட் லிக்னைட்ல இந்தியா 3rd ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அண்ட் இதோட பிளேசஸ் மெயினான சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா அண்ட் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிக்னைட் வந்து நெய்வேலியில தமிழ்நாட்டுல கிடைக்குது. இது மறக்காதுன்னு நினைக்கிறேன். மைக்கால ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. கோல் அண்ட் லிக்னைட்ல 3rd ப்ரொடக்ஷன், மைக்கால ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார் தான். சரியா? க்ரூட் ஆயில் வந்து மேக்சிமம் குஜராத் அண்ட் அசாம்ல இருக்கு. ஓகே, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏஜி. ஓகே, குஜராத் அண்ட் அசாம். கோல்டு வந்து இந்தியால கம்மியா தான் இருக்கு. டோட்டல் ரிசர்வ்ஸ் டைமண்ட் நம்ம இந்தியால எவ்வளவு இருக்கோம்? 4582 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. ஓகேயா? So this is all with regard to importance of mineral resources in India. இந்தியால இருக்கிற மினரல் ரிசோர்ஸஸோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கப்புறமா we are moving to the next interesting part. Bring out Jawaharlal Nehru's contribution to the idea of economic development. Okay, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுல இருந்து இந்த மாதிரி ஒரு சில பேரை வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். சோஷியல் சயின்ஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து அந்த சில்ட்ரன்ஸ் டேயோட ஸ்பெஷலுக்கு கூட ரொம்ப காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாத்தா நேரு, தாத்தா நேரு, தாத்தா நேரு மாமா அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? சோ அதுல அவரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம படிக்கணும். இந்த சாப்டர்ல
ஒருத்தரும் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பிரிச்சு படிச்சு வச்சுக்கோங்க. எதையுமே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்ப்பா. ஜவஹர்லால் நேரு வந்து நம்மளோட இன்னைக்கு இருக்கிற இந்தியா இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இன்னைக்கு நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் வந்து அவரோட வீடு. எஸ், நம்ம கேட்கறது கரெக்ட் தான். இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் கட்டுவாங்க இப்படி. ஓகே, அந்த பில்டிங் வந்து பாத்திருக்கீங்களா? அதுல ஏகப்பட்ட ரூம் இருக்கும். அதை நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்ற பில்டிங்ல வெளியில காட்டுறதுலயே நம்மளுக்கு ஏகப்பட்ட ரூம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட வீடு. அவரு he is not a normal family. He didn't come from a normal family. நான் ஒன்னு காட்டுறேன் பாருங்க. எஸ், இந்த பில்டிங் பாத்திருக்கீங்களாப்பா? இந்த பில்டிங் பாத்திருக்கீங்களா? எல்லாருமே இதை பார்த்திருப்பீங்க. இதை பார்க்காத ஆளுங்களே கிடையாது இல்லையா? இவ்ளோ பெரிய பில்டிங் இதை பார்த்திருக்கீங்க இல்லையா? இது வந்து ஜவஹர்லால் நேருவோட வீடு. அவங்க ஃபேமிலி வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி பிறந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். இண்டிபெண்டன்ஸ்க்காக நிறைய அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து அந்த பார்லிமெண்ட் பில்டிங்கை சரி ஓகே இந்தியாக்காக இது இருக்கட்டும், நாம இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்திருக்கோம் அப்படிங்கறத தாண்டி இந்தியால இது இப்போதைக்கு அந்த அரசியலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யா, அண்ட் ஐ திங்க் சாரி நான் அதை மென்ஷன் பண்ணல. இந்த ஜவஹர்லால் நேருவோட பவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். டீன் முருட்டி பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதுதான் அவங்களோட பில்டிங்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட் இஸ் இட்செல்ஃப் a கவர்மெண்ட்ஸ் பில்டிங். சாரி, நான் அந்த பெரிய போட்டோவை பார்த்தோன்னே தான் தெரியுது. பார்லிமெண்ட் இட்செல்ஃப் இஸ் a கவர்மெண்ட்ஸ் பில்டிங். இன்னைக்கு அது புது பார்லிமெண்ட் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பழைய பார்லிமெண்ட் ஹோம். இன்னைக்கு இருக்கிறது புது பார்லிமெண்ட் ஹோம். அது வந்து கட்டிட்டாங்க. புது பார்லிமெண்ட் ஹவுஸை வந்துட்டு கட்டிட்டாங்க. ஓகே, ஸோ he was a great patriot, thinker and statesman. இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா அவரு இந்தியாக்காக எப்பயுமே திங்க் பண்ணிட்டே இருப்பாராம். எல்லா அந்த ஈவன் அந்த ரூலிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமுமே கூட நம்ம இந்தியன் எக்கானமியில எப்படியெல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுல ஹை பார்ட் வந்து ஜவஹர்லால் நேருக்கு இருக்கு. ஸோ டெமோக்ரஸி அண்ட் செக்யூலரிசம். டெமோக்ரஸி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஜவஹர்லால் நேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹோப் இருந்துதான். டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னன்னு நீங்க படிச்சிருப்பீங்கல்ல சோசியல் சயின்ஸ்ல. எஸ், அதாவது ஒரு ஒரு நம்மளுக்கு மேல வந்து ஒரு ஹெட் இருக்கணும் அப்படிங்கறத பீப்புளே தான் வந்து சூஸ் பண்ணணும். தே ஹாவ் தேர் ஓன் சூசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கறதுல அவர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அண்ட் ஃப்ரீ ஸ்பீச், சிவில் லிபர்ட்டி, அடல்ட் பிரான்சைஸ், ரூல் ஆஃப் லா, பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இதுலலாம் அவருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஸ்பீச், சிவில் லிபர்ட்டி அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசணும் அப்படிங்கிற அந்த உரிமை. அடல்ட் பிரான்சைஸ் அப்படிங்கிறது வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அண்ட் ரூல் ஆஃப் லா, பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதுல ஸ்ட்ராங்கா இருந்தது நம்ம ஜவஹர்லால் நேரு தான். செக்யூலரிசம் இஸ் அனதர் சிக்னல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நேரு டு இந்தியா. இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறதும் சோசியலிசம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன்னா கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் கையில இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் அது. அடுத்தது பிளானிங். இந்தியாவோட 5-year பிளான்ஸை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. 1951ல வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 5-year பிளான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 2012 வரைக்குமோ இல்ல 2015 வரைக்குமோ நடைமுறையில இருந்தது. லாஸ்டா வந்து 11th 5-year பிளான் தான் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டார்டிங் வந்து 1951 தான். இந்த ஒரு விஷயத்த பண்ணா அதை பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல வந்து நேரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. பிளானிங் வந்து ஒரு கண்ட்ரியோட ரூலிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஏன்னா இந்த பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். பிளானிங் அப்படிங்கிற விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். இவர் என்ன யோசிக்கிறாருன்னா பிளான் எதுக்காக பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரில என்னென்ன ரிசோர்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அந்த ரிசோர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவரோட பிளான் எப்பயுமே வந்து டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இன்டிகிரேட்டட் அப்ரோச்சா தான் இருந்திருக்கு. அண்ட் இவரு தீம் ஆஃப் பிளானிங்கை பத்தி நிறைய பேசியிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற பிசிக்கல் ரிசோர்சஸ் மட்டும் இல்லாம மேன் பவர் ரிசோர்சஸையும் தாண்டி, பணத்தையும் தாண்டி எல்லாத்தையுமே ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் டெமோக்ரஸி அண்ட் செக்யூலரிசம். ரெண்டாவது விஷயம் பிளானிங். அண்ட்
பிளானிங் வந்து நேருவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல அவர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருந்தார். இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா நான் இப்பதான் சொன்னேன், நம்மளோட நிறைய பிசினஸ் யூனிட்ஸ், நிறைய ஃபர்ம்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் பண்றது. சரியா? ஃபர்ம் அப்படிங்கிறது ஒரு லெவல் ஆஃப் பிசினஸ்பா. சரியா? ஃபர்ம் அப்படிங்கிறது இப்போ ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு டெக்ஸ்டைல் ஃபர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஒரே கைண்ட் ஆஃப் பிசினஸஸ் எல்லாமே குரூப்டா இருந்தா அதை இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். குரூப்பிங் ஆஃப் ஃபர்ம்ஸ் தான் நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நாட்டுல நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால ஈஸியா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஏன்னா இப்பவே அக்ரிகல்ச்சர் மெயின் பிசினஸ்னா அப்போ அக்ரிகல்ச்சர் தான் ப்ராமினெண்டா இருந்தது. அது தப்பு கிடையாது. பட் இண்டஸ்ட்ரியல் நீடுக்காக நம்ம வெளிநாடு கையேந்த வேண்டிய நிலைமை இருந்தது. அதனால eventual self-reliance for the country's economic growth on a self-accelerating growth. இப்ப இவர் இண்டஸ்ட்ரியலைசேஷனை ஏன் சொல்றாருன்னு புரியுதா? ஏன்னா நம்ம நாட்டுல எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்குவோம், எல்லாத்தையும் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற நிலைமை வரணும்னா கண்டிப்பா இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபுட்டுக்கு நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம், அது ஓகே. பட் when it comes to industries, இப்ப வந்து ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறது இந்தியால இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பை நம்ம இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் டியூட்டி, டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரி எல்லாம் போட்டு யூ ஹாவ் டு பை இட் ஃபார் நியர்லி 90 to 1 lakh இல்லையா? எஸ். இப்போ உங்களுக்கே தெரியும், நார்மலா இந்தியன் மேனுஃபேக்சரிங் காரு வெர்சஸ் ஃபாரின் மேனுஃபேக்சர் கார் விச் இஸ் இம்போர்ட்டட் டு இந்தியா. நியர்லி இப்போ ரீசெண்டா கூட நான் ஒரு கார் பார்த்தேன், எனக்கு அந்த மாடல்லாம் மறந்து போச்சு. பட் அதோட டாக்ஸ் மட்டுமே இந்தியால இம்போர்ட் பண்ணி வரதுனால மட்டும் அந்த பிரைஸ், ஆன் ரோட் பிரைஸ் அப்படிங்கிறது 1 கோடி டிஃபரன்ஸ் வருது. எஸ், இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான விஷயம், காரும் தேவையான விஷயம் தான், அத்தியாவசியம் கிடையாது, பட் எட் அது நீடட் தான். கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஜஸ்ட் இம்போர்ட் பண்றதுனால மட்டுமே உங்களுக்கு 1 கோடி டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் எக்கானமியை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நேரு வந்து பிளான்டு டெவலப்மெண்ட்டுக்காக அவரோட நிறைய ஸ்ட்ராட்டஜியை இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனை நோக்கி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட விஷயங்கள் இதோட மட்டுமே நிக்கல. சயின்ஸ்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ரிசர்ச்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல அவங்க வந்து ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் வாஸ் டியூரிங் திஸ் பீரியட் ஐஐடிஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இவருக்கு இன்னொரு பேர் வந்து இவரோட அந்த மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எப்பயுமே சயின்டிஃபிக் டெம்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட்ல படிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுல நம்மளோட ஒரு ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபேமஸான எக்கனாமிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. ஒரு ஆர்கனைசேஷன்ல பெட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னா அது சயின்டிஃபிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நேருவோட பிளான் அதுதான். எல்லா விஷயமுமே நீங்க எதை பண்ணாலுமே அதை சயின்டிஃபிக்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். சரியா? இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு சயின்ஸ் இல்லாம பாசிபிள் கிடையாது இல்லையா? வீடு கட்டும்போது எல்லாமே அந்த காலத்துல பண்ணாங்கப்பா. அந்த காலத்துல பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுமே தெரிஞ்சோ தெரியாமலோ சயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஐஐடிஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா அவங்களும் யூனிவர்சிட்டிஸ் தான், அவங்களும் காலேஜஸ் தான். பட் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இதுக்காக தனியா ஒரு ஆக்ட் ஒன்று பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி தான் அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு. அண்ட் நார்மலா ஒரு காலேஜ்ல கிடைக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் இல்லாம அந்த காலேஜஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட லைஃபே வேற மாதிரி இருக்கும். சரியா? அவரோட பீரியட்ல தான் இந்த மாதிரி இந்தியன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன். எஸ்பா. அண்ட் நவ் வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். காந்தியன் எக்கனாமிக் ஐடியாஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம நிறைய இருக்கு. நான் எல்லா ஹெட்டிங்ஸையும் எடுத்துட்டு வந்து குட்டி குட்டியா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். காந்தியன் எக்கனாமிக் ஐடியாஸ் அப்படிங்கிறது மேஜரா எத்திக்ஸை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவரோடது கம்ப்ளீட்டா உண்மை, நேர்மை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ வில்லேஜ் ரிப்பப்ளிக்ஸ், காந்தியோட மெயின் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வில்லேஜை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ஒரு விஷயம் கூட சொல்லியிருப்பாரு, இந்தியாவோட எக்கானமி அப்படிங்கிறது வில்லேஜ்ல தான் இருக்கு. இந்தியா அப்படிங்கிறதுக்கான முதுகெலும்பு வந்து
அந்த நாட்டுல இருக்கிற வில்லேஜஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கு வில்லேஜ் எப்படி இருக்கணும்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிட்ஸா இருக்கணும். நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் அதை நம்மளே பாத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கணும். நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில போற மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அதுதான் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மெஷினரியை பொறுத்த வரைக்கும் அவரு பெருசா இண்டஸ்ட்ரியலைசேஷனை விரும்பல. நேரு நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷனை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா காந்திஜி வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து கிரேட் சின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அண்ட் இண்டஸ்ட்ரியலிசம் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து மனிதருக்கான ஒரு பாவம், ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்லியிருக்காரு. அவரோட எக்கனாமிக் ஐடியாஸும் நேருவோட எக்கனாமிக் ஐடியாஸும் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் வர வர வரதான் இந்தியாவோட டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நேரு நம்புறாங்க. ஆனா காந்தி என்ன சொல்றாங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவுக்கும் இல்ல மனுஷங்களுக்கே அது ஒரு பாவம், ஒரு சாபம் அப்படின்னு சொல்றாரு. இண்டஸ்ட்ரியலைசேஷனே வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குப்பா. ஓகே, இந்த டீசென்ட்ரலைசேஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து சென்ட்ரலா இருக்கிறது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஸ்கூல் எடுத்துக்கோங்களேன். ஸ்கூல்ல நம்ம ஒரு விஷயம் முடிவு பண்றோம் அப்படின்னா அதை யாரு டிசைட் பண்ணுவா? நம்மளோட ஹெட் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. கரெக்டா? எஸ். இந்த டீசென்ட்ரலைசேஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து நிறைய பேரோட கைகள்ல பிரிஞ்சு இருக்கிறது தான் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரலைசேஷன்னா நம்ம ஸ்கூல்ல வந்து இப்ப ஹெட் மாஸ்டர் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும், வேற யாருமே முடிவெடுக்க முடியாது. அதை தாண்டி வைஸ் பிரசிடென்ட் அவங்க எல்லாம் வந்து முடிவெடுக்கலாம். இதே ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து யார் வேணாலும் முடிவெடுக்கலாம். அதுதான் டீசென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா அதிகாரம் ஒருத்தர் கையில இருக்கிறது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க கையில இருக்கிறது. டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா ஓரளவுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் அண்ட் அதை சஜஸ்ட் பண்ற அதிகாரம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. காந்தி வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்கானமி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாரு. இட் மீன்ஸ் வாட்? ஒரு முடிவெடுக்கும் அதிகாரம் அண்ட் அதை சஜஸ்ட் பண்ற அதிகாரம் வந்து ஓரளவுக்கு நாட்டுல இருக்க பெரிய பெரிய நிறைய பேர்கிட்ட இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து கீப் ஆன் நம்மளுக்கு பப்ளிக்லயும் ஆனுவல் எக்ஸாம்ஸ்லயும் சரி நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து வில்லேஜ் சர்வோதயா. இந்த வில்லேஜ் சர்வோதயால வந்து காந்திஜி என்ன சொல்றாரு அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் டிபெண்டன்ட் வில்லேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறத எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐம் ஹேவிங் அப்படிங்கிறது செல்ஃப் சஃபிஷியன்ட். செல்ஃப் டிபெண்டன்ட் அப்படின்னா நாம நமக்கு வேண்டிய பொருளுக்காக வேற எந்த நாட்டையும் சார்ந்து இல்லாம நம்மளையே சார்ந்து இருக்கிறது தான் செல்ஃப் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் பிரெட் லேபர்ப்பா, ஹியூமன் லேபர்ஸுக்கான அந்த மரியாதையை வந்து காந்தி ரொம்ப நிறைய ரியலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மேனுவல் லேபரை தான் அவங்க வந்து பிரெட் லேபர் அப்படின்னு சொல்லி he just pointed out அப்படின்னு சொல்றாங்க. சரியா? bread labor or body labor was the expression that Gandhi used to mean the manual labor. humans வந்து அவங்க மீன் பண்றது தான் அந்த மாதிரி bread labor அப்படின்னு மீன் பண்ணாங்க. அடுத்தது டாக்டரின் ஆஃப் ட்ரஸ்டிஷிப். ட்ரஸ்டிஷிப் அப்படிங்கிறது தான் ஒரு சொசைட்டிய ஒரு பிரசன்ட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியா வந்து அகாரிட்டேரியன் சொசைட்டியா மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ட்ரஸ்டிஷிப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு விஷயத்த பாதுகாக்கிறது, காவல் செய்யறது அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரஸ்டிஷிப் தான் ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமிய வந்து எகாலிட்டேரியன் சொசைட்டியா மாத்தும். கேபிட்டலிஸ்ட்னா என்னன்னு சொன்னேன், இந்த ப்ராஃபிட் மேக்கிங் பீப்புள், ஹை பிசினஸ் பண்ற ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கிறது தான் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. இந்த எகாலிட்டேரியன் எக்கானமி அப்படிங்கிறது இஸ் ஜஸ்ட் லைக் த டெமோக்ராட்டிக் ஒன். அண்ட் இந்த சொசைட்டில எகாலிட்டேரியன் சொசைட்டில என்ன மெயின் விஷயமா இருக்கும்னா எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். கேபிட்டலிஸ்ட் எக்கானமில இந்த ஈக்குவாலிட்டிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ரிச் புவர் அப்படிங்கிற செக்ரிகேஷன் ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரஸ்டிஷிப் மூலியமா ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அடுத்தது ஃபுட்டு ப்ராப்ளம். ஃபுட்டு ப்ராப்ளம்ல வந்து காந்திஜிக்கு வந்து ஒரு ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்துல பெருசா நம்பிக்கை கிடையாது. ஃபுட் கண்ட்ரோல்ஸ் வந்து கண்டிப்பா ஆர்டிஃபிஷியலான ஸ்கேர்சிட்டி தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபுட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது சாப்பிடாம இருக்கிறது கிடையாது, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கண்ட்ரோல். அடுத்தது பாப்புலேஷன். காந்திஜி வந்து அவரே ஒரு பிரம்மச்சாரி, ஹி டிடன்ட் மேரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அவரு பர்த் கண்ட்ரோல நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இருந்து பண்ணலாம், அது வந்து பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தாங்க. பட்
ப்ராக்டிக்கலா ஒரு ஹியூமனோட வாழ்க்கையில வந்து அது பாசிபிள் கிடையாது. அண்ட் ப்ரொஹிபிஷன், காந்திஜி வந்து ப்ரொஹிபிஷனை ரொம்ப வந்து தடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து ப்ரொஹிபிஷன்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நேருவோட ஐடியாஸ் அண்ட் காந்தியோட ஐடியாஸை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நேருஜி வந்து கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல வச்சிருந்தாரு. காந்தி வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனை விரும்பவே இல்லை. அது ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ், இப்போ காந்தியோட ஐடியாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா அது பாசிபிளும் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எப்படி அப்படின்னு பாருங்க. வில்லேஜ் ரிபப்ளிக், வில்லேஜஸ் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிட்டா நம்மளால மாத்த முடியும். பட் அது இண்டஸ்ட்ரி இல்லாம மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம் தான். மெஷினரி இல்லாம, இண்டஸ்ட்ரீஸ் இல்லாம எக்கானமியை டெவலப் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அவருக்கு ரியல் சிச்சுவேஷன்ஸ் தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு எக்கானமியை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. பட் வி கேன் கிரியேட் அ சொசைட்டி. சொசைட்டிங்கிறது வேற, எக்கானமி அப்படிங்கிறது வேற. சொசைட்டியை வச்சுட்டு நம்மளால ஜிடிபி கால்குலேஷன்ஸ் பண்ண முடியாது. மக்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்மளால உருவாக்க முடியாது. அண்ட் இப்ப டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லார் கையிலயும் முடிவெடுக்கிறதோ இல்ல முடிவெடுக்கிறதுக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்ஸும் இருந்தது அப்படின்னா உண்மையிலேயே ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிக்கலா பாசிபிலிட்டியா வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா இந்த சென்ட்ரலைசேஷன்ல ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா டைம் கன்சியூம் ஆகாது. உங்க ஹெட்மாஸ்டர் மட்டும் முடிவெடுக்கிறாங்கன்னா காலையிலேயே அதை நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. இதை எல்லா டீச்சர்ஸ் கிட்டே கேட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்ல எல்லாருக்கும் வேலை இல்லாத ஒரு டைமா இருக்கணும். ஆளுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. இந்த சஜஷன் நிறைய பேருக்கு ஒத்து போகாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இதே டீசென்ட்ரலைசேஷன்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா மேபி வேற யாரோட கருத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். அவங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்டான பாயிண்டா இருந்திருக்கலாம். அண்ட் அவங்க சினாரியோல இருந்து பார்க்கும்போது தான் அந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு புரியும். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் இந்த மாதிரி ஒரு டைம்ல நல்ல விஷயமும் கூட தான். பட் நாடுன்னு வரும்போது டீசென்ட்ரலைசேஷன் எடுத்துட்டு வந்தோம்னா அது அவ்வளோ நல்ல பாசிபிளா இருக்காதுப்பா. இப்ப கவர்மெண்ட் குடுக்குற நிறைய முடிவுகள்ல டீசென்ட்ரலைஸ்டு தாட்ஸை நீங்க வெல்கம் பண்ணீங்கன்னா நிறைய பேர் இது வேண்டாம், அது யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற எக்கானமி பீப்புளும் சில பேர் இருக்காங்க இல்லையா? இந்த ஃப்ரீ பொருள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். நானும் அதை யோசிச்சிருக்கேன். பட் ஒன்ஸ் இந்த ஃப்ரீ பொருளை கூட வாங்க முடிஞ்சு அதனால வாழ்க்கை தரம் மாறுற நிறைய பேர் இருக்காங்கல்ல. நாம எப்பயுமே ஒரு விஷயத்தை எப்படி யோசிக்கிறோம்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் யோசிக்கிறோம். இதே நம்ம வீட்டுல ஒரு நல்ல மிக்சி இருக்கு. நம்ம வீட்டுல வந்து ஃபேனு, ஏர் கூலரு, ஏன் ஏசியை கூட நிறைய பேர் வீட்டுல இருக்கு. ஆனா இத கூட வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஃபேனும் மிக்சியும் அது எவ்வளவு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? எஸ், நான்லாம் 12th படிக்கும்போது என்கிட்ட லேப்டாப் வாங்குறதுக்கு வசதி இல்ல. ஆனா நம்ம கவர்மெண்ட் தான் ஒரு வீட்லயும் லேப்டாப் அப்படிங்கறத கிரியேட் பண்ணாங்க. என்னாலயும் லேப்டாப் யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறது அவங்க கொடுத்த ஃப்ரீ லேப்டாப்ல தான். நம்ம நிறைய யோசிக்கலாம், ஃப்ரீயா கொடுத்தா வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா கொடுக்கணும். அதை வந்து யூஸ்ஃபுல்லா இல்லாம இப்படி ஒரு வருஷத்துலயே 2 வருஷத்துலயே போற மாதிரி கொடுக்கறதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஒரு நல்ல லேப்டாப் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும்னா ஆப்வியஸா அது ஒரு 70,000 இருந்து 80,000 ஆகும். மினிமம் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதே நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் 70,000-80,000 போட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் அவ்வளவு எஃபிஷியன்டான கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு இன்கமும் கிடையாது. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா கிளீன் சிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறோம். கவர்மெண்ட்ல இந்த வீடு ஊரெல்லாம் சுத்தமா இருக்கணும், அதுக்குதான் நம்ம அவ்வளவு தூய்மை பணியாளர்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் மக்கள் வந்து அதை வந்து கூட்டி விட்டு போவாங்க. உங்க வீட்லயே அம்மா கூட்டி விட்டு போறாங்க, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சாக்லேட் கவரை பிரிச்சு வைக்கிறது இல்லையா? இல்ல உங்க நோட்ல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு போடுறது இல்லையா? நாம எந்திரிச்சு போய் பாஸ்கெட்லயா போடுறோம்? இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவுஸ். பட் when it comes to a nation, நம்ம வீடு இருக்கும்போது நம்ம இப்படி இருக்கோம். அது வேற யாரோட ரோடோ நம்ம கண்டிப்பா பொறுப்பா இருப்போமா? வாய்ப்பே கிடையாது. குப்பையை கொண்டு போய் ரோட்ல கொட்டுறதும், அந்த மண்ணு வரும்னு தெரிஞ்சு அதுல இறங்கி ஏறுறதும், நம்ம கால்ல ஏதாவது இருந்தாலே நம்ம அதை போய் ரோட்ல தானே போடுறோம். சோ இந்த பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்தாதான் உங்களால வந்து இந்த நேஷனல் லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை எடுத்துட்டு வர முடியும். ஸோ டீசென்ட்ரலைசேஷன், சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டுலயுமே அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இந்த வில்லேஜ் சர்வோதயா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வில்லேஜ் எப்போ செல்ஃப் சஃபிஷியன்டான வில்லேஜ் ஆகும்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருந்தா மட்டும்தான். ஆனா இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரும்போது அங்க பிரச்சனை வரும். தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அந்த ஃபேக்டரியா யூஸ் பண்றாங்க. அந்த கெட்ட தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்ல தண்ணியிலேயே கலக்குறாங்க. எங்களுக்கு நிறைய ஏர் பொல்யூஷன் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூஸும் வரும். அண்ட் ஹியூமன் லேபர்ஸை வந்து ஃபேக்டரியில வேலைக்கு வச்சிருக்காங்க இல்லையா? இத நம்ம நிறைய கண்டிக்கிறோம்.
ஆனா இதனால நிறைய பேரோட ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் ஒரு மனுஷன் ஃபேக்டரியில வேலை செய்யறதுனால அவனுக்கும் ஒரு ஸ்கில் கிடைக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நம்மள எல்லா வேலையுமே நம்மளால மெஷினை பண்ண முடியாது. அண்ட் டாக்டரின் ஆஃப் ட்ரஸ்டிஷிப் இவர் சொல்றதுல வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி எகாலிட்டேரியன் எக்கானமியா மாறுறதுல நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியன் எக்கானமி வந்து ஒரு மிக்சட் எக்கானமி. நம்ம கேபிட்டலிஸ்டுமாவும் இருக்கோம், சோசியலிசமாவும் இருக்கோம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே இந்தியன் எக்கானமிய இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்றதெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் பீப்புள் தான். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கேபிட்டலிஸ்ட் பீப்புள் கிட்ட இருக்கிற பவர் தான் நம்மளோட எக்கானமியவே கண்ட்ரோல் பண்ணுது. இது இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பாலாம் போய் பார்க்கும்போது நிறைய கான்ட்ரவர்ஷியல் தாட்ஸ் எல்லாம் வரலாம். பட் என்னதான் இருந்தாலுமே மிக்சடா இருக்கிறது ஒரு வகையில பெனிஃபிட்டா இருக்கும்போது பட் கவர்மெண்ட் கையிலயுமே அவ்வளோ பெரிய பவர் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறப்ப நேருவோட தாட்ஸ் வந்து மேஜர் இதானது இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல. அண்ட் காந்திஜியை பொறுத்த வரைக்கும் அவர் இண்டஸ்ட்ரியலைசேஷனை பெருசா விரும்பல. அண்ட் பாப்புலேஷன்லயுமே அவர் பேசுறாருல பர்த் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பா பிரம்மச்சரியமா தான் இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அட் மெனி கேசஸ். ஏன்னா பிரம்மச்சரியா இருக்கிறது வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது, யாராவது ஒருத்தருக்கு செட் ஆகலாம். ஆனா காந்தியோட அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தான். அண்ட் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஹிபிஷன் வேணா நம்ம வந்து நம்ம நாட்டுல நிறைய குறைஞ்சிருச்சுப்பா. இன்னைக்கு நம்ம வந்து கேஸ்டிசம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பேசுறோம். பட் ஒரு 60-70 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்தியாவை நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஃபார் பெட்டர் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய கண்ட்ரீஸை பார்க்கும் போதுமே வெள்ளக்காரனுக்கு வந்து எப்பயுமே அவங்க ஊர்லயே கருப்பா ஒருத்தர் இருந்தானா பிடிக்காது. அவங்க பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் முடியல. நாமளாவது அட்லீஸ்ட் வந்து சொசைட்டில பக்கத்து வீட்டுல வேற எந்த கேஸ்ட் இருந்தாலும் வி ஆர் சர்வைவிங். ஆனா அவங்களோட அந்த இனவெறி மட்டும் மாறவே இல்லை. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியால நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃபை லீட் பண்றோம் இல்லையா? ஸோ எக்கானமியை படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால அந்த நாலேஜை வளர்த்துக்க முடியும். நீங்க ஒரு நாட்டுல இருக்கீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, அண்ட் வி ஆர் க்ரோயிங் அப் த பாப்புலேஷன், அதெல்லாம் ஓகே. பட் நீங்க இருக்கிற இடத்த பத்தி நீங்க கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எக்கானமியை படிங்க. சரியா? ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்டா எக்கனாமிக்ஸ்ல நம்மளுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படுது. எக்கனாமி நாலேஜை வச்சுதான் உங்களால வந்து வெளியில நிறைய விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். ஒரு டீ தூள் ஏன் இவ்வளவு விக்குது, அண்ட் ஒரு ட்ரெஸ் ஏன் இவ்வளவு விக்குது, இந்த ட்ரெஸ் எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, அது அங்க இருந்து இங்க வருதுன்னா அவன் எவ்வளவு விலை. இப்போ ஒரு பொருளோட விலையை பாக்குறீங்க, 500 ரூபாய் வந்து ஒரு பேண்ட் அப்படின்னு ஒரு விலையை பாக்குறீங்க. இந்த பேண்ட் இந்த கடைக்காரனுக்கு 500 ரூபாய் தான் கிடைச்சிருக்குமா? அந்த பேண்டோட பிராண்டை பாருங்க, அதோட ஃபேக்டரி எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த ஃபேக்டரியில நேர்ல போய் வாங்க முடிஞ்சா அங்க எங்க பிரைஸ் இருக்கு, இங்க எவ்வளவு பிரைஸ் இருக்கு, இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வருது அப்படிங்கிற பிசினஸ் மோட்டோலயும் ஒரு விஷயத்த பாருங்க. கண்டிப்பா சொசைட்டிய காமர்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா உங்களோட அந்த தாட்டே வேற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் படிக்க சொல்றேன். சரியா? வில் மூவ் டு த நெக்ஸ்ட் சாப்டர் இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ்பா. சரி, பை பை. எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க.